ஆனால் சொல்லுவேன், என் கதையை எடுத்தா நல்லா படம் ஓடுமுண்டுவேன் சொல்லுவேன். உங்ககிட்ட சதாவா சொல்லுவேன். நிஜமாப்பா அது எடுத்து விட்டாங்க. உலகமே கொண்டாட போது இந்தியாவே. அப்புறம் ஒரு ஊர் இல்ல, இதுலயும் தெலுங்குல போடுவேன்ல, இந்தியாவே கொண்டாடும். அந்த 4 சீலை கட்டி வருது இல்ல அந்த படத்துல. ஆமா, அது நான் ஓட்டுறது சட்டை சீலை. அந்த கலர் மோகண்ட அதுல இருக்கு. ஆமா, இந்த பச்சை இதை கலத்துனா கேவலம், இதை கலத்துனா கேவலமா போகும். ஆம்பளை பையன் சம்பாரிச்சுட்டே கொடுப்பேன். பொம்பளை கைக்குள்ளதே இருக்கு எல்லா வேலையும். இன்னும் பிள்ளைகளுக்கு தெரியாது எனக்கு. ஆம்பளை பையங்களுக்கு பூரா 15-16 ரூபாய் 7 பேத்துக்குமே. பொம்பளை பிள்ளைக்கு 120 ரூபாய். 120. நம்ம நடிப்பு நல்லா இருக்கு. என்ன படுக்க விதமா போட்டாங்க கொஞ்சம். அது உங்களுக்கு பிடிக்கல? கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சீக்கலை வராது. நான் ஆஸ்பத்திரிக்கு போகல. இதுவே ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை. நீங்க இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? எனக்கு அவளுக்கு சொல்றது நம்ம சொல்லத்தாட்ட கேட்க போறோம். மதுரை சென்ட்ரல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராதிகா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற தாய் கிழவி படத்துடைய ஒரிஜினல் பவுன் தாயை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்ப்பா. அம்மா, இன்னைக்கு தமிழகத்தில் இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட கதை, உங்களுடைய வாழ்வியலில் நடந்ததுனாங்க. அது சம்மந்தம் உங்கள்கிட்ட பேசினாங்களாங்கம்மா? அதெல்லாம் எதுவும் பேசல. 2 படம் எடுத்தேன். சரிங்கம்மா. 4 நாளை எடுத்தாங்க. என் பேரு விவேக்கு, வினோ. அவன் 2 பேர் தான் எங்க வீட்டுக்கு. அந்த பையன் இந்த படம் எடுத்த பையன் சரி இங்க வருவேன் மைய வீட்டுக்கு. சரி ஓயாம இதுக்கு எதுக்கு இருக்கு. சரிங்கம்மா. அதனால அந்த பழக்கத்துல என் பேருன்னு சுட்டியாக்காரன். சரிங்கம்மா. கேட்டு எடுத்தாங்க. சரிங்கம்மா. அங்கப்பா மெட்ராஸுக்கு இருந்தாங்க. எனக்கு எடுத்துக்கிட்டா இன்னி போய் அப்போ உட்கார்த்தான்னு சொல்லி உட்காந்து எடுத்தேன். ஆமா, நீங்க பிறந்து வளர்ந்தது எந்த ஊருங்கம்மா? இதேதான். அன்னைக்கு இருக்க காலகட்டம் எப்படி இருந்துச்சுங்கம்மா? அன்னைக்கெல்லாம் ரொம்ப காலகட்டம் மோசம்ப்பா. சம்பாதிக்க தெரியாம வியாபாரம் அது இது சூது உடையும் இல்லாம எங்க வாட்டில் திட்டு போனேன். அப்படிதான் நான் கல்யாணம். உங்க வீட்டுல எத்தனை பேருங்கம்மா நீங்க பிறந்தது? 2 பொண்ணு 2 ஆணு. அப்பா அம்மா அப்ப என்ன வேலை பார்த்தாங்க? அப்பா அம்மா கல்லதே ஊத்துச்சு எங்க அம்மா. சரிங்கம்மா. ஆனக்கல்ல. உங்களுக்கு எந்த வருஷம் திருமணம் ஆச்சுங்கம்மா? 17 முடிச்சாங்க. 83 எனக்கு இப்ப. 83. அப்ப அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப காலகட்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா. இங்க பாரு, தண்ணி சோறுதான் குடிக்க முடியும். உண்டவங்க போவோம் டேசம் கிடைக்கி. சரி. அவன் ஆள் வருதுன்னு ஓடி போவேன் காய பூட்டி விட்டு. அவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டோம். பட்டு பொழைச்சி எந்திரிச்சு வந்தோம். நான் வியாபாரம் விட்டுப்பா. எனக்கு அல்ல, எங்க ஆளுங்க போகிற அப்படியே கிடந்து போச்சுங்க. நான் ஆணுகளுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டேன். வியாபாரத்துக்கு போய் கடலை, மாங்காய், நெல்லிக்காய் 3 லோடு கிடைச்சி இறக்குது. விற்பேன். விற்பேன். விடுத்து 12 மணி வரைக்கும் விற்பேன். வட்டி கொடுத்து வாங்குறது. இப்போ அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வட்டியை கொடுத்து வாங்குறதுல பல்வேறு கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் இருக்குங்களா? அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? சமாளிச்சுட்டேன். இல்லாதவளை விட்டு போயிட்டு நான் கொடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு தோறாக்கு காசுல இருந்தால் நான் கொடுத்துட்டு வருவேன். கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. இன்னும் வீட்டு வாடகை வாங்க போனா காதுல இந்த கஞ்சாயத்துல காட்டா கொடுத்துட்டே வருவேன். நம்மளுக்கு ஆண்டவன் கொடுக்குறியா? உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 7 ஆம்பளைப்பா. சொல்லுங்கம்மா. 7 பேர் யாராரு? பேரை சொல்லவா? சொல்லுங்கம்மா. முத்துராமு, ஜெயராமு, நாகராசு, விசி, முருகன், பழனி, பரமேஸ்வரி, கணேசு. மொத்தம் 8 பேரு. ஒரு பொம்பளை பிள்ளை. 7 ஆம்பளை, ஒரு பொம்பளை பிள்ளை. 8 பிள்ளை மொத்தம். அன்னைக்கு இருக்க காலத்துல இந்த அளவுக்கு குழந்தைகள் பெற்றுக்கிறது பயங்கர சிரமங்கள் இருக்கு. அதை சமாளிச்சீங்க? தூக்கி வளர்க்கல. பிள்ளைய தூக்க மாட்டேன். சரி. இன்னும் பிள்ளைகளுக்கு தெரியாது எனக்கு. வேலையாள்கிட்ட வேலையாள் 2 பிள்ளைய வச்சிருந்தேன். வேலைக்கு செய்வாங்க 2 பேரு. நான் சம்பாதிச்சா தர முடியும். இல்ல அன்னைக்கெல்லாம்மா அப்ப 7 மொத்தம் 8 குழந்தை உங்களுக்கு இருக்காங்க. அன்னைக்கு 5 படி பால் வாங்கணும். 5 படி படிக்கணக்கு, நெய், எண்ணெய் எல்லாம் தகவலும் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன். பிள்ளைய வளர்த்துக்கிடுவாளுங்க. வேலைக்கு ஆள் வச்சிருக்கனால நீங்க அதாவது வளர்த்துவாங்க. நான் பாலே கொடுக்கல. 8 பேருக்கு பாலே கொடுக்கல. இல்லை நிலம் இல்லை என்கிட்ட. நான் வியாபாரத்துக்கு பண்ணா தானே எல்லாம் வண்டி ஊரில். காலையில் எத்தனை மணிக்கு வேலை கிளம்புங்கம்மா? நான் இன்னைக்கு நைட்டு நான் 5 மணிக்கு கிளம்புவேன். அதிகாலை 5 மணிக்கு. சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புறேன். இல்லை மக்கா நாள் 11 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வரும். அப்ப இரவு ஃபுல்லாவே வேலை வைப்பீங்க? விடிய விற்கும். வெளியே ஊருக்கார ஊரை வாங்குவாங்க என்கிட்ட. என்னென்ன வைப்பீங்க? நெல்லிக்காய், மாங்காய், கடலை. எங்க எந்த இடத்துல வைப்பீங்க?
ஆனக்கல் பரமேஸ்வரி ஹோட்டல் இருந்துச்சு. சரி அந்த ஹோட்டலில் நாங்கள் வாங்கினோம். சரி வாங்கிட்டாங்கன்னே அப்பவே சரி வாங்கி கடமை நல்லதே விற்பேன். சரிங்கம்மா. கடை ஓடிக்கு இருந்துச்சு. அப்புறம் வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கம்மா? நல்லா இருந்துச்சுப்பா. ஆ கடைக்காரன் எல்லாத்தையும் மிஞ்சி விற்றேன். போடுவாங்க. நல்லா அளப்பேன். ஏழை வந்தா அவங்களுக்கு ஒரு 2 விடியாலே சேர்த்து கொடுவேன். அவளுக்கு தெரியாமவே. ஆமா, இப்போ உங்களுடைய பசங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களா? நல்லா வேலை பார்த்தாங்க என் மக்கள். அதனால ஒவ்வொருத்தருக்கும் நல்லா சம்பாதிச்சு கொடுத்து நல்லா சம்பாதிச்சு கொடுத்து பொறுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே இங்கே வந்துட்டு இங்கே வராங்க. ஆமா, இப்போ உங்களுடைய பசங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கம்மா வளர்ந்ததுக்கு அப்புறம்? எல்லா பிள்ளையும் என் சப்போர்ட்டு. வேலைக்கு போடல எந்த பிள்ளையும். ஒரு ரிக்ஷா ஓட்ட, ஒரு மூட சமைக்க, வெளியில 17, 18 கல்யாணம் முடிச்சிருவேன். ஏன்டா கடமை இல்லை, நம்ம ஏங்கி செத்துக்கிட்டு போனா வச்சா போகும். முடிச்சு விட்டேன் பொழுத்துக்கங்க. 17, 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க எல்லாத்தையும்? ஆம்பளை பையனை பூரா. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய 13 வயசுல கட்டி கொடுத்தேன். 13 வயசுல எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வயசு வந்து ரொம்ப ஒரு குழந்தை பருவம்லாம். எப்படி என்ன செய்வ, வேற வழி. ஆம்பளை பையனுக்கு பூரா 15, 16 ரூபாய். 7 பேத்துக்குமே. பொம்பளை பிள்ளைக்கு 120 ரூபாய். 120 பவுன். அது 13 வயசுல போட்டு சீரே மூட்டோம் செஞ்சு. இப்ப நீங்க வட்டிக்கு விடுறீங்களாம்மா? இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்க காசு வசூல் பண்ற அந்த இது வந்து உரிய நேரத்துல கொடுத்துருவாங்களா? சில பேர் கொடுக்க மாட்டாங்க, முரண்பாடா இருப்பாங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். ஒருத்தன வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட வர ஆளு நானே. இப்ப 7 பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சீங்க பசங்களுக்கு. உங்க மருமகள் எல்லாம் எப்படிங்கம்மா? நல்லா இருக்காங்க. எல்லாரும் எப்படி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்காங்க? எல்லாருமே நீ வைய மாட்டா. இப்போ ஒரு வீட்டுல ஒரு மாமியார் மருமக ஒண்ணா இருக்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் அள்ளி கொடுத்துருக்கு. அவங்க உலக நம்ம சம்பாதிச்சோம். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு மாமியார் மருமக ஒண்ணா இருக்கிறது பெரிய விஷயம். நீங்க 7 பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 7 மருமகள் உங்கள்கிட்ட எப்படி இருக்காங்க? 7 சமந்தகாரி வந்தாலும் இங்கே பண்ணிக்கிட்டே வருவா. வீட்டுக்குள்ள பயந்துதான் வருவா. பயந்துதான் வருவாங்க. ஏமா உங்களை பார்த்து ஏன் பயப்படணும்? நாயத்துக்கு நம்ப போக மாட்டேன். இல்ல சுழுக்கண்டா விட மாட்டேன். ஆறா இருந்தாலும் வர மாட்டேன். அவங்க பயப்படுறத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்கம்மா? அதை என்னத்தை நான் சொல்லுவேன். 7 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. 7 சம்மந்தாரம் மகளையும் கட்டி கொடுத்துட்டீங்க. பேரம்பயத்துக்கு உள்ளூருக்குள்ளேயே சம்மந்தம் பண்ணிருக்கேன் 6 பேத்துக்கு. சரி. அதே மாதிரி பேரம்பயத்தி 8 பேரம்பயத்துக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன் உள்ளூருக்குள்ளேயே. பேரம்பயத்துக்கு நீங்க தான் கட்டி கொடுத்துருக்கீங்க. இவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டேன். இப்போ இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. சும்மா ரேசா வார்த்தவனை மட்டும் செலவுக்காக அரவணை கூட ஆகி போகும்ல. உட்காந்து தின்னா ராதியா சொன்னப்பல அரவணை கூட ஆகி போகும்ல. இப்போ உங்களுடைய கதையை வந்து தாய் கதையா படமா எடுத்திருக்காங்க. உங்களுடைய கதாபாத்திரத்தில் ராதிகா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம நடிப்பு நல்லா இருக்கு. என்ன படுக்க விதமா போட்டாங்க கொஞ்சம். படுக்க வசூலில் போட்டாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல? கொஞ்சம் ஏங்கம்மா அந்த அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? எதனால அப்படி சொல்றீங்கம்மா? எனக்கு சீக்கலை வராது. நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இதுவே ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை. ஊசி போடுவேன், மாத்திரை சாப்பிடுவேன். இந்த சக்கரை பேசுறதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடல, அப்படி சாப்பிடுவேன். அதுல உங்களை மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. கோவமா பேசியிருக்காங்க, ஜாலியாகவும் பேசியிருக்காங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே தத்ரூபமா இருக்காமாங்க. கரெக்டா இருக்கு. எந்த விதமான குற்றம் இல்லை. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனசுல என்ன தோணுச்சு? சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளாம் இந்த அளவுக்கு அப்படி அவ்வளவு தூரத்துக்கு படுக்க போடக்கூடாது. அந்த கட்டத்தை கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஆஸ்பத்திரி போனதே இல்லை இது வரையும். படத்துல வந்து சினிமா காண்டி அதை வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ராதியா நல்லா நடிச்சிருக்கு. இங்க டைரக்டர் வந்து இங்க வருவாரா? வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட கதை கேட்டாரா? கதை எப்படி உருவாச்சு? என் பேரு விவேக். என் பேரு 2 பேரும் எங்க கதையை பூரா சொல்லிருக்கேன். டைரக்டர்கிட்ட சொல்லிட்டாரு. என் பேர் என்ன பத்தி சிவா. சிவாதே வந்து எடுத்து போனா. உங்கள்கிட்ட பேசினாரா சிவா? வீட்டுல வந்து அவன் தான் எடுத்தேன். அந்த 4 சீலை கட்டி வருதுல்ல அந்த படத்துல. ஆமா, அது நான் போட்டிருந்த சட்டை சீலை. அந்த கலர் முகக்கண்டு அதுல இருக்கு. ஆமா, இந்த பச்சை இந்த கையில பச்சை. இந்த பச்சை குத்துனது ராதியா குத்திருக்காங்க. இட்டில இருக்கு. பொட்டு தோடு இல்ல. நீங்க அந்த தண்டட்டினா போட மாட்டீங்க. எனக்கு எங்க அப்பா காலையில வளர்க்கல அந்த காலத்திலேயே.
இப்போ உங்க பேரன் பேத்திகள் இந்த படம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? நல்லா இருக்கு, நாத்தா படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. நல்லா இருக்கு, உலகமே நல்லா இருக்குதுப்பா. அம்மா இப்ப சாதாரண ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறதே மிகப்பெரிய போராட்டம், கஷ்டம். நீங்க இவ்வளவு பேர்த்து 8 பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கீங்க. அது தொடாம ஆண்டவங்க வளர்த்ததுயா, அதெல்லாம் முருகி வளர்த்தது. பேசாதீங்க, தள்ளுங்க. முருகி வளர்த்தது, நான் வளர்க்கல. உண்மையிலே நான் மக்களை தொடவே இல்லை. அம்பரத்தி வந்து அவளா குளிப்பாட்டுவா, சிவகப்படி என்ன இருக்கும், பண்ணாத்தி வந்து அவளா துணி எடுத்து போய் துவச்சி வச்சிருவா. இந்த பிள்ளை 2 பேரும் வீட்டு வேலை பார்ப்போம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுற வேலை விடுவாங்க. சரி வீட்டிலேயே படிப்பாங்க. இங்கே எல்லாம் படிக்க விட மாட்டேன். இப்போ இதை ஒன்றுதையா இந்த கிணறு இருக்கு. ஆமா நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்போ ஒவ்வொரு கஷ்டம் என்னென்ன மாதிரி? ஆனால் ஆறுத்தையும் 10 காசு கரைவாக மாட்டேன். என் தட்டுக்கிட்ட வீட்டுக்காக வரக்கூடாது. சாப்பாடு கூட இல்லாமல் 2 நாள் இருந்திருக்கு. ஆனால் பானம் தட்டி 1 லாரி 2 லாரி இறக்கு. அழுகி போய் விற்றாலும் 1 வருஷத்துக்கு கஞ்சி குடிக்கலாம். அதை விற்றா கேவலம் இல்லையா? வெளியிட்டுக்கு போனாங்க. இதை கலத்துனா கேவலம், இதை கலத்துனா கேவலமாக போகும். கடந்து பொழைச்சிருக்கேன். என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்கம்மா? நான் என்னத்தை சொல்லுவேன், தலையெழுத்த எவ்வளவோட தம்பி எவ்விட்டோ அத்தனையும் கடந்துட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். கடையில் போய் சரக்கு வாங்குவேன். 20,000 30,000த்துக்கு காசு நான் விற்றுத்தேன் கொடுப்பேன். என்கிட்ட யாரும் காசு கேட்க மாட்டாங்க. அந்த அம்மா கொண்டு கொண்டாந்துட்டு வந்து அப்படித்தான் வாங்கி வரத்து. ஒரு பெண்ணாக வந்து இந்த சமுதாயத்தில் தனியாக வாழ்றது பயங்கர கஷ்டம். ராதிகா என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி தான் நான் வாழ்ந்தவன். என் வாழ்க்கதையே அது பூரா நானாக சொல்லுவேன். என் கதையை எடுத்தா நல்லா படம் ஓடுமுண்டுவேன். சொல்லுவேன் இல்லை உங்ககிட்ட சதாவா சொல்லுவேன். நிஜமாப்பா என் கதையெல்லாம் எடுத்தா நல்லா படம் ஓடு முடியுதுவேன். அது எடுத்து விட்டாங்க. உங்களுடைய கதையை படமாக எடுத்திருக்காங்க. இப்போ அது எல்லாருமே பார்த்து அந்த படத்தை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த படம் பார்த்தீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச சீன் எதை சொல்லுவீங்கம்மா? எல்லாமே பிடிச்சது, எதுவுமே ஒப்பாதது இல்லை. என் மருமையே ஜங்கீர் ஒரு அப்பே, அதில் சங்கீர்த்தனை மட்டும் இல்லை. இந்த செல்லூருக்கு பணக்காரே ஒரு அப்பே. சரி. மருமையே சரி. செல்லூருக்கு பணக்காரங்க. சரி. நாங்கள் இல்லாதவங்க தானே. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த என் மகளை அப்படி கட்டி கொடுத்து என் மகளுக்கு இதில் சொல்லக்கூடாது, இறந்துட்டா. ஓ, பொண்ணு இறந்துட்டாங்க. ஓ, இந்த ஊர்லேயே விட்டு. அது எப்போ இறந்தாங்க? 12 வருஷம் ஆச்சு. மருமகனு இறந்துருச்சு. மருமகன் அவளை நினைச்சேன், தண்ணி அடிச்சு. என் பேரை இருக்கா, பேரனை பார்த்தீங்க இல்லை? உங்க பொண்ணுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு. இந்த அங்கிட்டு வாமா அந்த பிள்ளை 2 பொண்ணு ஒரு ஆண். அவங்க எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க? அவங்களோட பிள்ளைகளையும் பாத்துக்கிறாங்க. அந்த இது பூரா எங்க அம்மாவோட பேரம்பேத்தி, எல்லாமே எங்க அம்மாவோட பேரம்பேத்தி. மகளோட பேரம்பேத்தி பூரா எல்லாமே எங்க அம்மாவோட பேரம்பேத்தி. எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எங்க குழந்தைகளுக்கு முதற்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யறாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் இருக்கிறதே இது எல்லாம் வந்து தனி கொடுத்துடணும் அப்படின்னு தனியா போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தாலி கட்டி போவோம், செத்தனையும் சும்மா போகிறோம். பெண்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? வைராக்கியமா வாழணும். ஆம்பளை பையன் சம்பாரிச்சுட்டே கொடுப்பியா. பொம்பளை கைக்குள்ளதே இருக்கு எல்லா வேலையும். அவத்தத்தனமா இருந்தா எப்படி பொழப்பா? அவத்தத்தனம் இருக்கக்கூடாது. அப்ப உங்களுக்கு எப்படி இந்த படம் வந்து இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்கம்மா? மக்கள் எல்லாருமே பார்த்து உலகமே கொண்டாட போது இந்தியாவே. அப்புறம் ஒரு ஊர் இல்ல, இதுலயும் தெலுங்குல போடுவேன்ல, இந்தியாவே கொண்டாடும். ஆனா என் பேருக்கு நல்லா ஓடும். அதைத்தான் நான் சொல்லுவேன். உங்க பேரு பவுன், என்ன பேருங்கம்மா? பவுன் தாய். பவுன் தாய். சிம்மராசி, உத்தர நட்சத்திரக்காரி. எதுக்கு பயப்பட மாட்டேன். தைரியமா போல்டா இருப்பீங்க. அம்மா இன்னைக்கு இருக்க பெண்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? நம்ப முடியலப்பா. எந்த அளவுக்கு தைரியமா வாழணும் இந்த சமுதாயத்துல? வாழ தெரியாம எத்தனையோ செத்து போகுது. என்ன செய்ய? பிள்ளைய விட்டு சாகுதா? புரிஞ்சு வேலை பார்த்து தேங்க கொடுப்பியா? கொண்டாட்டி கையில தானே கொடுக்குறியா? அவ தானே பிழைக்கணும். நல்லா அவ தானே வைராக்கியமா இருக்கணும். இப்படி சோறு இருந்தாலும் அதை கீழே போடாம தயிர் வச்சு வதக்கிட்டு சாப்பிடணும். இப்போ இருக்கிற அப்படியே கொண்டு போய் ஊத்துறாங்க. உங்க உறவினர் சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க படம் பார்த்துட்டு? நல்லா இருக்குன்றாங்க. உன் பேருக்கே ஓடும்ட்டாளுங்க. பவுன் தாயின் இல்லை படத்துல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பேரு. அப்படி ராதிகா நடந்து வரும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்களே நடந்து வர மாதிரி? ஆமா, கரெக்டா இருந்துச்சு. அப்படி கட்டு அதெல்லாம் கரெக்டா கட்டுச்சு. நீங்க இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? எனக்கு அவளுக்கு சொல்றது நம்ம சொல்லத்தாட்ட கேட்க போறோம். சொல்லு. இந்த கூட்டு குடும்பமா வாழ்றது எந்த அளவுக்கு முக்கியமா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல?
கூட்டு குடும்பமாக வாழ்றது எல்லாமே நிறுத்து கொடுத்து வாழணும், விட்டு வாழணும். இப்போ நீ கெட்டது தெரிஞ்சா உன் பக்கத்தில் விட்டுருணும், உன் நோக்கத்துக்கு விட்டு திருப்பிளார் கோயில் வரைக்கும் விட்டு அப்புறம் தான் திருப்பிடும், அப்புறம் வதமாக போடணும். சரிங்கம்மா, ஓகே, நன்றி. நன்றிம்மா. ஸோ நீங்கள் தாய் கலவி படம் பார்த்தீங்கன்னா, ஸோ பவுன் தாயோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு, ஸோ இவங்களோட இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற வீடியோஸுக்கு ஞாபகமாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.